பாகம் 1. இஸ்ஹாக் நபியின் வாழ்க்கை வரலாறு. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹீமின் வழிகாட்டுதலில் வளர்ந்தார். அல்லாஹ் அவரை நபியாக தேர்ந்தெடுத்தான். குர்ஆன் அவரை நீதியான நபி என்று புகழ்கிறது. குர்ஆன் 37:112. அவர் பாலஸ்தீனம் கானான் பகுதியில் தௌஹீத் ஏக இறைவன் வணக்கம் போதித்தார். இப்ராஹீம் தம் வயதான காலத்தில் இஸ்ஹாக்குக்கு திருமணம் செய்ய விரும்பினார். அவர் ஒரு ஊழியரை அனுப்பி தம் சகோதரர் நாகூரின் குடும்பத்திலிருந்து ரிப்கா அல்லது ரெபேக்கா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். ரிப்கா மலடியாக இருந்தாலும் இஸ்ஹாக் அல்லாவிடம் துஆ செய்தார். அல்லாஹ் அவர்களுக்கு இரட்டை மகன்களை அளித்தான். ஏசு எசாவ் அல்லது அல் ஈஸ் மற்றும் யாக்கூப் ஜேக்கப். யாக்கூப் பின்னர் நபியானார். பனி இஸ்ராயீலின் மூதாதையர். இஸ்ஹாக் தம் தந்தையின் மரபை தொடர்ந்து நீதி, பொறுமை, இறை நம்பிக்கையை போதித்தார்.